அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2025 ஜூன் மாதம் 29ஆம் தேதி, இந்த மாதத்தில் 29ஆம் தேதி பிற்பகல் ஒரு 2:15 மணிக்கு மேச ராசியில் பயணித்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தன்னுடைய மேசராசி பயணத்தை முடித்துவிட்டு ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சியாகி அமர இருக்கின்றார். அப்போ சொந்த வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பார். இந்த சுக்கிரனால் ஒரு 7 ராசிக்காரவங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவ கிரகங்கள் ஆடம்பர நாயகன் என்று சொல்லக்கூடியவரே சுக்கிரன், வெண்மை நிறத்துக்கு அதிபதி. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் நட்பு அப்படிங்கிற நிலையில் இருந்துட்டாருன்னா உண்மையாகவே அந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அழகு, அந்தஸ்து, கௌரவம், புகழ், பிறரை வசீகரிக்கக்கூடிய பேச்சு, பிறரை வசீகரிக்கக்கூடிய ஒரு முக அமைப்பு, முக பாவனைகள், உடல் அமைப்பு, அழகை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ இந்த மாதிரியெல்லாம் தன்னை அழகுபடுத்திக்கிற கூடியவங்க ஒரு வெளியில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்போதுமே சாதாரணமாக போகவே மாட்டாங்க. எப்படி சாதாரணமாக போக மாட்டாங்க, அழகாக போகணுன்னு நினைப்பாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க, சிரிச்ச முகத்தோடையே போயிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்து கேட்பாங்க, என்னப்பா எவ்வளவோ கஷ்டங்களெல்லாம் இருக்குது, பார்த்து ஆள் ரொம்ப பிரைட்டாக சந்தோஷமாக போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் போவாங்க. அதுக்கெல்லாம் சுக்கிரன் தான் பொறுப்பு. நல்ல வீடு, அருமையான ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனோட வீட்டில் வாழக்கூடியவங்களெல்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். தன்னுடைய வீட்டை எப்போதுமே அழகாகவே வச்சுக்கிடுவாங்க, சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க. இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடமே சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எந்த வாகனத்தில் பயணித்தாலும் அந்த வாகனத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சொகுசு வாகனங்கள் நிறைய பயணிக்கக்கூடியவங்களெல்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். ஆடை ஆபரண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க, பிரியப்பட்டு இருப்பாங்க. உடை தேர்ந்தெடுக்கிற பொழுது இப்படித்தான் ஒன்றுக்கொன்று மேட்சாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி ஆபரணங்கள் போட்டுக்கின்ற பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மேட்சாக அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு ட்ரெஸ் போட்டால் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த பொருள், அந்த என்ன பொருள், ஒரு வளையல் வாங்குறாங்க, ஒரு வாட்சி வாங்குறாங்க, ஒரு செருப்பு வாங்குறாங்கன்னா அதுக்கு மேட்சாக உடை இருக்கணும்னு நினைப்பாங்க, அதுக்கு மேட்சாக பொட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் பண்ணி அழகாக போகக்கூடியவங்களெல்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். பண விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். நல்ல செலவழித்து மகிழக்கூடியவங்க, பணம் சம்பாதிக்கின்றவர்களும் சுக்கிரன் தான். புரியுதுங்களா? இப்படி எல்லா விஷயத்துக்குமே சுக்கிரன் பொறுப்பேற்று வர்றதுனால தான் சுக்கிரனை நவகிரகங்களில் ஆடம்பர கிரகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது ஜோதிட சாஸ்திரம். அப்போ சுக்கிரன் என்ன பலனை கொடுப்பார்? எந்தெந்த பாவங்களில் இருந்தால் அவங்க சுக்கிரன் நல்ல பலனை அந்த ஜாதகர்களுக்கு கொடுப்பாங்க, அந்த ராசிக்காரவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு 7 ராசிக்காரவங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ரிஷபராசி. ரிஷப ராசியில் ராசி அதிபதி இருக்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதும் ஒரு 29 நாட்கள் ரிஷபராசிக்காரவங்க அற்புதம், அழகு, சூப்பர் அப்படின்னா சொல்லணும். எல்லா விஷயத்திலுமே பெர்ஃபெக்டாக செயல்பட்டு காசு பணம் சம்பாதிக்கிற அந்த வாய்ப்புகளை சுக்கிரன் கொடுத்து விடுவார். புரியுதுங்களா? அப்போ நிதிநிலை சூப்பராக இருக்கும். இந்த 6ஆம் அதிபதியே சுக்கிரன் தான். இந்த 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். அவரே உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியில் இருக்கிறார், உங்கள் ராசியில் ஆட்சி பெறுறார் அப்படின்னு சொன்னால் இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாலினம். இந்த எதிர்பாலினத்தை எல்லாம் கவரக்கூடிய அமைப்பில், உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய அமைப்பில், எதிரியை கூட சமாளித்து தன்னுடைய நண்பனாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ அற்புதமாக பேச போகிறீங்க, அற்புதமான தொழில் வாய்ப்புகளை பெற போகிறீங்க, அற்புதமான வேலை வாய்ப்புகளை பெற போகிறீங்க, அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற போகிறீங்க. நிச்சயமாக சகல விதத்திலையும் உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வர போகிறீங்க அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி ராசி அதிபதி ராசியிலேயே இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 8ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. 8ஆம் இடம் புதையல் ரகசியம், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பணப்புதையல் கண்டிப்பாக கிடைக்கும். தாராளமாக முயற்சி பண்ணி பாருங்களேன். நல்ல வேலை செய்கிற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. இந்த சுயதொழில் செய்கிறவங்கெல்லாம் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த காலகட்டத்தில்
அசையாத சொத்துக்களை விற்பது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அவசரப்பட்டு விற்றீங்க அப்படின்னு சொன்னால் அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சுபம், நல்லதே நடக்கும். ரிஷபராசி நண்பருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசி. கடகம் ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்து அதிபதி அண்டு 11ஆம் இடத்து அதிபதி. 4 அப்படிங்கிறது சுகபோகம், தாய் ஸ்தானம், வீடு, மண்மனை யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 4ஆம் இடம் தான். நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம், நல்ல நிதி நிலைமை, தாயாரினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது, தாயின் சொத்துக்கள் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மூத்த சகோதரிகளாலும் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. பெண்களால் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். எப்படி? இந்த கடகராசி நண்பர்களுக்கு. அதனால் கடகராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் சுக்கிரன் 11ல் இருப்பது அப்படிங்கிறது. நல்லதொரு அதிர்ஷ்டத்து கடகம் நீங்கள் சொந்தக்காரர்கள். அப்போ பணவரவு திருப்தியாக இருக்கும், நிதிநிலை சூப்பராக இருக்கும், வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்கும், சுய தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க நண்பர்களே. அப்போ கடகராசிக்கு நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்பை சுக்கிரன் பெற்றுக் கொடுப்பார். அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி அண்டு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி 10லேயே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறாரு. நீங்கள் எந்த வேலையில் இருக்கிறீங்களோ, இங்கே எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, இங்கே என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் பல மடங்கு லாபம் ஐயா. உங்கள் முயற்சி முன்னேற்றத்துக்கு தடையே கிடையாது. இந்த வேலைக்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், இந்த வேலையில் தான் நான் போய் உட்கார போகிறேன், இதைத்தான் நான் அடையும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்துக்கு தான் நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி மூவ்மெண்ட், இடமாற்றம், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுமையா இந்த காலகட்டத்தில், புரியுதுங்களா? தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லா இருப்பீங்க. பண சேமிப்பு உயரும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ஜீவனம் நல்லா இருக்கும். இந்த மாதம் முழுவதும் நல்லா சம்பாத்தியம் வரும் ஐயா. சாதாரண ஒரு கூலி வேலையில் இருந்தால் கூட நல்ல வருமானம் வரும் சிம்மராசி நண்பர்களுக்கு, புரியுதுங்களா? பெண்களால் நல்ல ஆதாயம் இருக்கும் ஐயா. வேலை செய்கிற இடத்துல அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர்பாலினம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 3ஆம் இடம் உதவி ஸ்தானம் இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 29 நாட்கள் சுக்கிரன் சிம்ம ராசிக்கும் நற்பலன்களை வாரி வழங்க காத்திருக்கின்றார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 2ஆம் அதிபதி அண்டு பாக்கியாதிபதி. ஒருத்தருக்கு 2, 9 வலுப்பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 குடும்பம், 9 பாக்கியம், சகல பாக்கியங்கள் அப்படிங்கிறது. அப்போது அரசு சார்ந்த துறைகள் அப்படிங்கிறது, நிறைய ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது, கோயில் தானம் தர்மம் புண்ணியம் பண்ணுறது அப்படிங்கிறது, நிறைய தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு, தந்தையினுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கன்னிராசி நண்பர்கள் கிடைக்கிற போது அவங்க குடும்பத்தில் கஷ்டம் தீர்ந்து நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழிலை பன்மடங்கு லாபம் அப்படிங்கிறது உண்டு. அதனாலேயே உங்களுக்கு இந்த 29 நாட்கள் நிச்சயமாக சகல விதத்திலையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டுங்க ஐயா. அதனால் சுக்கிரன் பணம் பொருள் செல்வாக்கியத்தை கொடுக்க தயாராக வந்திருக்கிறாரு. கன்னிராசி நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு 5ஆம் அதிபதியே சுக்கிரன் தான், 10ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ 5க்கும் 10க்கும் உரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் விவகாரங்கள் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு சக்சஸ். வேலை செய்கிற இடத்துல காதல் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த ஒரு மாதத்தில் எதிர்பாலனம் கண்டிப்பாக கவர்வீர்கள். அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஐயா. அப்போ அக்ரிமெண்ட் கிடைக்கும் ஐயா. கல்வி உயர் ப்ரொமோஷன் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு ஐயா. உயர் கல்விக்கு முயற்சி பண்ணுங்க, தாராளமாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஐயா. எந்த துறையில் போனாலும் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அது தொழிலையும் கிடைக்கும், வேலையிலையும் கிடைக்கும், ப்ரொமோஷன்லையும் கிடைக்கும், சம்பள வரவு எக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதன் வழியாக உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம்தான். நல்ல சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அந்த அதிர்ஷ்டம் ஸ்தானம் சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு லாட்டரி துறைக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம், ஒரு லாட்டரி வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முயற்சி பண்ணுறோம், அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயமாக. அப்போ மன மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கும் நண்பர்களே. மகர ராசி நண்பர்களுக்கு கவலையை விட்டு தள்ளுங்கள். இந்த 29 நாட்களுக்குள்ளே உங்கள் தொழில் மேலும் நல்ல பணம் பொருள் சம்பாதிக்கத்தான் போகிறீங்க. நல்ல வருமானம் இருக்கும். மனம் போல் வாழ்க்கை, மன மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கும்.
எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்போ மகர ராசிக்கும் அருமையான நல்லதொரு யோகமான மாதமாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலம் இருக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரன் தான். அதே கும்பம் ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் தான். 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். அப்போ 4 தாய் அப்படிங்கிறது 9 தந்தை. தாய் தந்தையர்கள் மூலமாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங் ஐயா. வேணாம் வேணான்னு சொல்ல நாமளே ஒதுங்கி போனாலும் நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணுமே, நம்ம பிள்ளை கஷ்டப்படுறானோ, என்ன செய்கிறானோ, ஏது செய்கிறானோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி சிந்திச்சு உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? காசு பணத்தை வாரி கொடுத்து உங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு உதவி செய்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 4ஆம் இடத்தை ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், புதுசு மாற்றலாம்னு நினைக்கிறேன், புதுசு வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். தாராளமாக வாங்கலாமே. ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், தாராளமாக இடம் வாங்கலாமே, அந்த யோகம் உண்டு. ஒரு வீடை விட்டு வேறு வீட்டுக்கு மாற போகிறேனே, நல்ல வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன், வாடகை வீட்டுக்கோ ஒத்தி வீட்டுக்கோ போகலாம், தாராளமாக போகலாமே, அந்த பாக்கியம் உண்டு. 4ல் தானே சுக்கிரன் திக்பலம். அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகபோக வாழ்க்கை. அப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். தந்தையார் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். தந்தை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும். அவர் உங்களுக்கு காசு பணத்தை கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்தில் பங்கெடுத்து உங்களை தூக்கி விடுவார். புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புண்ணியம், நல்லது ஒரு புண்ணிய காலம் அப்படிங்கிறது இந்த 29 நாட்கள் சுக்கிரனுடைய பயிற்சி காலம். அப்போ கும்பராசிக்கு நல்ல சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. கும்பராசிக்கு மனமகிழ்வான வாழ்க்கையை, நிதிநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக வருமே. சப்போர்ட்டிங் நிறைய இருக்குதே. அதனால் கும்பராசி நண்பர்களுக்கு பணம் பாக்கெட்டில் நினச்சிக்கோங்க. இந்த 29 நாட்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட்டிங்கான அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீனம் ராசி நண்பர்களுக்கு 3ஆம் அதிபதி தைரிய வீரிய காரகன் 3லேயே ஆட்சி பெற்று வலுவாக இருக்குது. என்ன முயற்சினாலும் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எந்த இலக்கை நோக்கி பயணிக்க நினைக்கிறீங்களோ, இந்த 29 நாட்குள்ள குறி வச்சு அடிங்க. அந்த குறி தப்பாது. எப்படி? எந்த இலக்கை நோக்கி நீங்கள் குறி வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, அந்த குறி தப்பாது, வச்ச குறி தப்பாது. அப்போது இவ்வளவு தான் பணம் சம்பாதிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகிறேன், இந்த வருமானத்தை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிற புதிய புதிய ஒப்பந்தங்கள், பெரிய தொழிலதிபர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஐயா. அப்போ அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். புரியுதுங்களா? மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். ஆனால் நஷ்டப்படாமல் பார்த்துக்கிறோம். இந்த மீன ராசிக்கு 8ஆம் அதிபதியே சுக்கிரன் தான். அதனால் முழுக்க பெண்களால் நமக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்குங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ஒரு குறையும் கிடையாது. அப்போ நல்லா காசு பணம் சம்பாதிக்க போகிறோம். நிதிநிலை அப்படிங்கிறது உயரப்போது, பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, முயற்சிகள் வெற்றியோடும், நல்லது ஒரு காரிய அனுகூலம் நிச்சயமாக உண்டு. தகவல் தொழில்நுட்பம் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல லாபம் ஐயா. அதே மாதிரி இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது பத்திரிகை மீடியாக்கள் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான வாழ்க்கை. இந்த 29 நாட்கள் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அப்போது மீனராசி நண்பர்களுக்கு மிகுந்த பக்கபலமாக சுக்கிரன் இருந்து பல விதத்திலையும் நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்கின்றார். அப்போ இந்த 29 நாளில் கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும். நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ அந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலம் ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம், மீனம் இந்த 7 ராசிக்காரவங்களுக்கும் மிகுந்த நற்பலன்கள் உண்டு நண்பர்களே. உங்கள் முயற்சியை தளர விடாமல் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. நிதி பற்றாக்குறை எல்லாம் இந்த 7 ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இருக்காது. பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வெளியே வந்துடுவீங்க. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அப்போ ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கைக்கு இந்த 7 ராசிக்காரவங்களும் இந்த மாதம் சொந்தக்காரர்கள் ஆவீர்கள் அப்படின்னு கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.